பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு தருணத்திற்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் நான் உட்கார்ந்து புலம்புவேன், யாருமே நம்மளை பார்க்கறதில்ல, யாருமே விசாரிக்கிறதில்ல, யாருமே கேட்கறதில்ல அப்படின்னு மனம் சோர்ந்துண்டு. ஆனால் இன்றைக்கு விடிஞ்சு வந்துருச்சோன்னு சரி, படுக்க போனாலும் சரி, 12 மணிக்கு கூட கூப்பிட்டு, ஐயா உங்களை தான் தொடர்பு பண்ணேன், ஒரு வார்த்தை எனக்கு ஜெபம் பண்ணுங்க கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லை, அதாவது ரிஜெக்ட் பண்ணதை அவர் மாற்றி இருக்கிறாரே. ஏன்னா தான் ஒரு சகோதரி என்னோட பேசிக்கொண்டீங்க, ஐயா நான் இளம் வயதில் என் புருஷனை இழந்து விட்டேன், ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் மரித்து விட்டார். நான் என்ன குற்றம் செய்தேன்? என்னை பார்க்குறவங்களாம் முகத்தை திருப்பிக்கிறாங்க, சிலர் வார்த்தையினால என்னை நிந்திக்கிறாங்க. என்ன கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல புருஷனையே முழுங்கிட்டான்லாம் சொல்றாங்க, என்னை பார்த்து சபிக்கிறாங்க. குழந்தைய கையில் எடுத்தா கூட போய் இவ தொட்டாளா காலையிலேங்கிறாங்க. நான் காயப்பட்டு இருக்கிறேன், எனக்கு ஆறுதல் கொடுக்கும்படி ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டீங்க. நிச்சயமா சொல்லுவேன். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து கையில் எடுத்து, தயவு செய்து எல்லாரும் சொல்லுவேன், ஃபோனில் எடுக்காதீங்க. ஏன்னா ஒருவேளை ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், அல்லது யாராவது பொழுதுபோகாமல் கூட மிஸ்கால் கொடுத்துட்டு வைப்பாங்க. அதை விட சில நேரம் தற்போதைய செய்தின்னு ஒன்று வந்துடும், உடனே நம்ம மனம் இதை விட்டு அங்கே போயிடக்கூடாது. அந்த ஒருமனப்பட்ட ஆவியோடு இருக்கணும்னா மறக்காமல் உங்கள் பைபிளை ஓடிப்போய் எடுத்து ஆதியாகமங்களின் புஸ்தகத்தில் 50வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை எல்லாரும் திருப்புவீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் தீக்கிதிலம் காக்கிறேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன், பெருவீனம் நீக்கிதிலம் காக்கிறேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன், அற்புதங்கள் 1000 அன்பரே உன் கரங்களிலே, அற்புதங்கள் 1000 அன்பரே உன் கரங்களிலே, நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி 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 என்று
துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழுத நான் கதறி அழுத ஐயா, கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கினே கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கினே கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. எல்லாம் எழுதிருப்பீங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நல்ல கவனிங்க, நல்ல மனிதர்கள் என்ன செய்வாங்க? பெரும்பாலும் நன்மை செய்கிறத விட தீமை செய்ய நினைக்கிறவன் தான் ஏராளம். ஒரு சின்ன காரியம் நடந்துருச்சுன்னா அதையே சொல்லி 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 உன்னை நோக வைத்துவிடுவாங்க. அறியாமல் ஒரு காரியத்தை கூட செஞ்சிருக்கலாம், கைப்பசகாக கூட செஞ்சுருக்கலாம். ஒருவேளை எதிர்பாராத காரியத்தில் நாம் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டோம். பலர் சொல்கிறத கேட்டு கூட உங்களுக்கு விரோதமாக தீமை செய்யத்தான் மனிதன் நிற்பான். ஏன்னா அநேக நேரம் மனிதனுடைய மனம் நன்மை செய்கிறத விட எதுக்கு தான் நாடுதான். அழகா சொல்லுவாங்க, யார் வேதநாயக சாஸ்திரியா சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க, தீமை செய்ய நாடுதல் கிழக்கு நெஞ்சமே, தீமை செய்ய நாடுதல் கிழக்கு நெஞ்சமே, கிழக்கு நெஞ்சமே, அருள் தீர்க்கும் தஞ்சமே, கிழக்கு நெஞ்சமே, அருள் தீர்க்கும் தஞ்சமே, தீய மனதை மாற்றுவார் தூய ஆவியே, தீய மனதை மாற்றுவார் தூய ஆவியே. பரத்தை நோக்க மனமற்றேனை பதடித்தாரையா, பரத்தை நோக்க மனமற்றேனை பதடித்தாரையா, பதடித்தாரையா, ஒரு பாவிதாரையா, பதடித்தாரையா, ஒரு பாவிதாரையா, தீய மனதை மாற்றுவார் தூய ஆவியே, தீய மனதை மாற்றுவார் தூய ஆவியே. மனிதர் அநேக நேரங்களில் என்னதான் செய்வாங்க? தீமை செய்யத்தான் நாடுறாங்க.
ஆனா கர்த்தர் என்ன செய்றாரு? நீங்கள் எனக்கு தீமை செய்யத்தான் நினைச்சீங்க. தேவனோ ஆனா தேவன் எப்படி மாற்றிட்டாரு? இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் மாற்றிவிட்டார். ஏன்னா தேவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? மனிதன் தீமை செய்வான், ஆனா அதை நன்மையாய் மாற்றி விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை சொல்றவர் யாரு? சாதாரண ஒரு மனுஷன் இல்லை. ஒரு காலத்தில் தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு, தன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு, அவன் சொன்ன காரியத்தை கேட்டு சொல்லப்போனா எரிச்சல் அடைந்து, எரிச்சலின் ஆவி அவங்களுக்குள்ள வந்துருச்சு. என்ன சொல்றான் இவன்? என்ன வார்த்தை பேசுறான் இவன்? நம்மளெல்லாம் ஒரு நாள் இவன் ஆள போறானா? நம்மளெல்லாம் ஒரு நாள் இவன் காலில் போய் விழ போகிறோமா? என்ன வார்த்தை பேசுகிறான் பாரியா, இருந்தால் தானே அப்படின்னு சொல்லி இவனை அழித்து விடவே திட்டமிட்டு விட்டார்கள். ஏன்னா சிலர்லாம் கேட்குறீங்க, பைபிளை நீங்கள் சாதாரண சொல்லிட்டு போயிருங்க, நாங்கள்லாம் புதுசாக வர்றவங்க, இப்போ தான் நிகழ்ச்சியை பார்க்குறோம், எங்களுக்கு விளங்கும்படியாக கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு உடனே தெரியும், 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு பையத்தான் சொல்லணும். அதனால் நீங்கள் பொறுமையாக போதிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லதுன்னு கூட சிலர் கருத்து சொல்கிறீங்க. உண்மை. ஏன்னா எல்லாரும் அறியணும், இந்த வேதத்தினுடைய ரகசியங்கள் அறியணும். அப்போதான் அதில் கேள்விப்படணும், அப்போ தான் விசுவாசம் வரும். ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசத்தை, அதாவது தேவனுடைய வசனத்தை விசுவாசம் எதனால் வருமா? கேள்வியினாலே வரும். கேட்டால் தான் விசுவாசம் வரும். யோசேப்பு யாரு? 12 சகோதரர்களோட பிறந்தவன். சொல்லப்போனால் தீனால சேர்த்தா எத்தனை? 13 பேர் பிள்ளைகளோட பிறந்தவன். மற்ற அத்தனை பேரும் இவன் மேலே பொறாமை, வெறுப்பு, எரிச்சல். அது மட்டும் இல்லை, இவனை கொன்று போட வேண்டும் கூட தீர்மானம் பண்ணினாங்க. அதனால தான் இங்கே சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்க. உண்மைதான். ஏன்னா அவன் தூரத்தில் வரும்போதே அவனை குறித்து சொன்னாங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு, கிட்ட கூட வரல, அவனுக்கே தெரியாது, தூரத்தில் வர்றான். எதுக்கு வரான்? யாக்கோபு கேட்டார், தகப்பன் கேட்டார், எப்பா உன் சகோதரெல்லாம் ஆடு மேய்க்க போயிருக்காங்கப்பா, அவங்கள போய் விசாரிச்சுட்டு கொஞ்சம் நலம் விசாரித்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்து சொல்லு. இவனுக்கு தெரியும் அங்கே போனால் என்ன நடக்கும். இந்த உலகத்தில் இயேசுவுக்கும் தெரியும், நாம் வந்தால் புறக்கணிக்கப்படுவோம், அசட்டை பண்ணப்படுவோம். ஏசாயா 53:3 வாசிக்கும்போது அவர் இந்த பூமியில் எப்படி இருந்தார் என்பதை ஏசாயா அவர் வருவதற்கு முன்பே தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். இது அவனுக்கு தெரியாதா? இயேசு இந்த பூமியிலே ஐயா எதற்கு வந்தார்? பாடுகளை அனுபவிப்பதற்கு. நாமளும் இன்னைக்கு பாடுறோம், என்ன பாடுறோம்? பாடுகள் அனுபவித்தே பரலோக இயேசுவுக்கா, பாடுகள் அனுபவித்தே பரலோக தேவனுக்கா, இயேசுவை அறிகின்ற தாகத்தினார், இயேசுவை அறிகின்ற தாகத்தினார் எல்லாமே இழந்து விட்டேன், நான் எல்லாமே இழந்து விட்டேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவாலே இயேசுவாலே நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தம் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை,
இந்த பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. லாபமான ஐயா, லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசுவை ஐயா, இயேசுவை, அந்த இயேசுவை அறிகின்ற தாகத்தினான், இயேசுவை அறிகின்ற தாகத்தினான் எல்லாமே இழந்து விட்டேன், நான் எல்லாமே இழந்து விட்டேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு அறிகிற தாகத்தினால எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். ஆனா அவர் நமக்காக எப்படி இருந்தார்? அசட்டை பண்ணப்பட்டவராய், புறக்கணிக்கப்பட்டவராய், பாடுகளை அனுபவிக்கிறவராய், துக்கம் நிறைந்தவராய். அது மட்டும் இல்லை, ஏசாயா 53:7 பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமானவா பார்க்கலாம். 53:7, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. எந்த இடத்துலயாவது போய் இப்ப நீங்க சொன்ன மாதிரி என்னை இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, என்னை ஐயோ பார்த்தா மூஞ்சியை திருப்பிக்கிறாங்க, யார்கிட்டையாவது சொன்னாரா? இல்லையே. ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாம் உலகம் உங்களை பகைக்கும். நாம் அடிக்கடி பாடுவோம், உலகம் இருக்கையில் நீரோ அடைக்கின்றீ, உமது அடைப்பிலே இந்த உலகை மறக்கிறே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. ஆண்டவரை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழாம என்ன செய்யும்? ஏன்னா நமக்கு என்ன இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா, ஐயோ என்ன இப்படி பேசிட்டாங்க, ஐயோ என்ன இப்படி பேசிட்டாங்க, ஐயோ அப்படி சொல்லிட்டாங்களே. அவரை பார்த்து என்ன சொன்னாங்க? தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள திராணி இல்லாதவன் நம்மளை எப்படி ரட்சிக்க போகிறான்? அவர் பிதாவோட பேசினா இவங்க சொன்னாங்க, எலியாவை கூப்பிடுகிறான், வந்து இவனை ரட்சிக்கட்டும் பார்ப்போம். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். அதை நினச்சிங்கன்னா எப்போவுமே உன்னை மறந்துடக்கூடாது. கழுதையை பார்த்து எல்லாரும் அசிங்கமாக பேசுவாங்களாம், கழுதை அப்படிம்பாங்களாம். கழுதைக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான். நம்மளை எல்லாரும் என்ன செய்கிறாங்க? பிள்ளைகளை வச்சா கூட சீ கழுதை போ அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி வைக்கிறாங்க? உடனே உட்கார்ந்த உடனே அதுக்கு ஒரு யோசனை வச்சான். ஒரு காலத்தில் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இயேசுநாதர் என் மேலே ஏறி போனார், அப்போ என் கால் தரையில் படக்கூடாதுன்னு எத்தனை பேர் வஸ்திரத்தை விரிச்சாங்க, எத்தனை பேர் 12 சீசர் சென்று நின்று பாங்காய் வஸ்திரம் பிரிக்க, 12 சீசர் சென்று நின்று பாங்காய் வஸ்திரம் பிரிக்க, பெருந்த தொன்னியாய் ஓசன்னா என்று போட்ட மனம் தேர்ந்த, பெருந்த தொன்னியாய் ஓசன்னா என்று போட்ட மனம் தேர்ந்த, பவனி செல்கின்ற ராஜா நம்ம பாடி புகழ்வோம் நேசா, பவனி செல்கின்ற ராஜா நம் பாடி புகழ்வோம் நேசா. அவனித
செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. எருசலேமின் பதியே சுரர்கரிசனையுடன் நிதியே. எருசலேமின் பதியே சுரர்கரிசனையுடன் நிதியே. அருகில் நின்று அனைவர் போற்றும் மனசே எங்கள் சிறுசே. அருகில் நின்று அனைவர் போற்றும் மனசே எங்கள் சிறுசே. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. இப்படி 12 சீசர்கள் போய் பாருங்க, வஸ்திரம் விரிச்சு அந்த கழுதை தரையில கால் பற்றக்கூடாது. அதுக்கே இவ்வளோ மகிமைனா இயேசுவை சுமந்தேனா உனக்கு எத்தனை மகிமை உண்டு? உனக்கு விரோதமாக எத்தனை பேர் தீமை செய்யட்டும், எத்தனை பேர் பேசட்டும், உன்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், உன்னை ஆதரிக்கிற ஒருவர் இருக்கிறார், உன் கண்ணீரை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார், உன் கதறுதலை கேட்க ஒருவர் இருக்கிறார், கரம் பிடித்து தூக்க ஒருவர் இருக்கிறார். அநேக நேரங்களில் இப்படி தான் நினச்சிக்கிறோம், ஐயா என்னை யாரும் நேசிக்கலை, யாரும் பார்க்கல, எனக்கு விரோதமாக எல்லாரும் என்னென்னமோ பேசுகிறாங்க, என்ன வேணாலும் பேசட்டுங்க, என்ன வேணாலும் பேசட்டுங்க. ஆண்டவருக்கு மட்டும் டைம் கொடுங்க, மௌனமாக இருங்க. ஏற்ற காலத்தில் அவர் நீதி விளங்க செய்வார். தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்கிற என் அன்பு மக்களே, ஒருவேளை நீங்களும் கூட பலரால் நிந்திக்கப்பட்டு, பலரால் உங்களை குறித்து தவறாக பேசப்பட்டு, ஐயோ எனக்கு விரோதமாக என்னென்னலாம் பேசுகிறாங்க, என்னென்னலாம் செய்கிறாங்க, சோர்ந்து போயிருக்கீங்களா? ஐயோ என்னால் எதிர்த்து நிற்க கூட பலன் இல்லையே நிற்கிறீங்களா? நிச்சயமாக உங்களுக்காக எனக்காக இயேசு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். யாத்திராவும் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீங்க, நீங்கள் அமர்ந்திருந்து. சங்கீதம் 46 சொல்கிறாரு, நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, அநேகர் சந்தோஷப்பட்டு சொல்கிறீங்க, ரொம்ப அருமையாக இருக்கா. நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு தான் மகிமை, நமக்கு ஒன்றும் கிடையாது. ஏதோ எங்கோ கிடக்க வேண்டிய, ஒன்றுக்கு உதவாமல் கிடக்க வேண்டியதை கொண்டு வந்து அன்றைக்கு இருந்த கட்டி இருந்த கழுதையை கொண்டு அவிழ்த்து வர சொல்லி என் ஆண்டவர் தேவை என்று பயன்படுத்துகிறார். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்தால் எனக்கு பெரிய பாரம். என்ன பிரதர், ஓய்வு நாள் சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். 2 சபை இருக்குது, 2லையுமே கண்ணுதிரி அவங்க வருவாங்க. இவங்களை யாருக்கு சாப்பாடு கொடுத்து யாருக்கு சாப்பாடு கொடுக்காம நான் அனுப்புறது? வர்ற கண்ணுதிராங்களை பூரா திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா வேன் வாடகைக்கு எடுத்து தான் கூப்பிட்டு வரோம். ஒவ்வொரு வாரமும் வேன்காரர் முதல்ல வந்து நிற்பார், ஏன்னா மக்களை கூட்டிகிட்டு வரக்கு. ஏன்னா அவருக்கு சவாரி முக்கியம். எத்தனை ட்ரிப் போகணும்? 4 ட்ரிப்பா, 3 ட்ரிப்பா, 5 ட்ரிப்பாம்பார். நான் என்ன சொல்கிறது? அண்ணோட கேட்பேன், எத்தனை ட்ரிப்புக்கு எல்லாம் கொடுக்க கொஞ்சம் இருக்கோ அது சொல்லுவேன். சில நேரம் 2 தரம் போனால் போதும் பிரதர், சில நேரம் 3 நேரம் போனால் போதும் பிரதர். 2 தரம் போனால் திருப்பி 2 தரம் கொண்டு விடணும், 4 தரம் ஆயிடும். 3 தரம் போனால் 6 தரம் ஆயிடும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இது பெரிய பாடு. எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பணும். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, ஒரு சபையாக இருந்தால் பரவாயில்ல, 2லையும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் இப்படிப்பட்ட காரியத்துக்கு உதவலாம். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா ஈமக்கிரியை சேர்ந்து பெரிய புண்ணியம்னு எல்லாரும் சொல்கிறான். ஆனால் இந்த சொந்தக்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு மனுஷனுக்கு எந்த காரியம் செய்கிறோமோ ஈமக்கிரியை கண்டிப்பாக செய்யணும். இதற்கென்று எப்போவும் ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சே இருக்கணும். ஏன்னா மரணம் எப்போ வரும் யாருக்கும் தெரியாது.
எனக்கு அன்பானவர்களே, அதற்காகவும் கர்த்தர் சிலரை எழுப்பித்தர நீங்கள் ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரோக்ராம் வரணும்னா 5000 ஸ்பெண்ட் பண்ணணும். 30 நாளும் பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், பிரதர் நாங்களும் ஆசைப்படுறோம், எப்படி உதவி செய்யலாம்? எப்படி உதவி செய்யலாம்? 2 ஃபோன் நம்பர் இதில் வருது பார்த்தீங்களா? 2லேயுமே ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒன்றில் பிளைண்ட் மினிஸ்ட்ரிஸ்னு வரும், இன்னொன்றில் பிஜிஎம் மினிஸ்ட்ரிஸ்னு வரும். நீங்கள் இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் உதவி செய்ய ஆசை பிரதர், ஆனால் எங்களுக்கு கணக்கு வைக்கிறதுக்காக கொடுக்க முடியுமா என்ற கேளுங்க. அதுக்கு வழி சொல்கிறேன், நீங்கள் அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். எனக்கு அன்பானவர்களே, இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? ஒருமனப்பட்ட ஆவியோடு நீங்களும் உங்கள் வேதனையை மறக்கணும், உங்களை குறித்து அவதூறாக பேசுனதை மறக்கணும், உங்களை அற்பமாக நினச்சதை மறக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்காரு, அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய துக்கங்கள் மாறும், கண்ணீர் மாறும், கவலைகள் மாறும், வேதனைகள் விலகும், காரியம் மாறுதலாய் முடியும். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, அரவணைக்கும் தெய்வமே, ஆதியும் அந்தமுமானவரே, இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, இன்றைக்கு யார் யார் இந்த தொலைக்காட்சி முன்னாடி ஐயோ எனக்கு தீமை செய்கிறாங்களே, எனக்கு தீமை செய்கிறாங்களேன்னு நினச்சி மனம் சோர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை நன்மையாய் மாற்றுவீரார். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ இன்றைக்கு என் தகப்பனை இழந்திருக்கிறேன், தாயை இழந்திருக்கிறேன், ஒருவேளை இன்னைக்கு ஒரு மருத்துவமனைக்கு போகிற, என்ன செய்தி வரப்போதோ மனம் பதறி இருக்கிறவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கட்டும். இன்னைக்கு தான் ஒரு நேர்முக தேர்வு போகிறேன், என் காரியம் வாய்க்குமான்னு கேட்குறவங்களுக்கு கட்டாயம் கர்த்தர் மேல் பாரத்தை வச்சு போகிறீங்க, அவர் வாய்க்க செய்யட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.